தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் பரிசுத்தமான ஆராதனைக்கு தேவ ஜனங்களாகி உங்களை யாவரையும் வரவேற்கிறோம். தேவனுடைய கிருபை உங்களையும் என்னையும் தாங்கியிருக்கிறது. எல்லார் கண்களை மூடி நாம் செபிப்போம். இரக்கங்களின் தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும் என்று சொன்னீரே, அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று உடைய வார்த்தை வெளிப்படுகிறதே. தகப்பனே, உடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறப்பா. இந்த ஆராதனை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆராதிக்கிற மக்களை அர்ப்பணிக்கிறோம். பயத்தோடு பக்தியோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள கிருபைகளை தாரும். இந்த ஆராதனை உடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் 19:5 வாசிக்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 5 நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு மகிமையான காரியம் வெளிப்படுகிறது. மேலும் நம்ம தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்ற ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. ஆமென். துதியுங்கள். யார் துதிக்கணும்? ஊழியர்கள் துதிக்கணும். அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்கள் துதிக்க வேண்டும். சோதர 3 கூட்டம், ஊழியர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள். எப்படி துதிக்கிறாங்க? 6வது வசனம், அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலும். திரளான ஜனங்களிட்ட ஆரவாரம் ஒரு சந்தோஷ சத்தம். அடுத்தது பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்றார். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் நாம் சேர்ந்து ஆண்டவரை உயர்த்த போகிறோம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்ற பாடலை எல்லாரும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா. துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்லை. துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்லை. விசுவாச வார்த்தையால் கோலியாத்த முறியடிச்சான். விசுவாச வார்த்தையால் கோலியாத்த முறியடித்தான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா. ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா. பாடுவோம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா. மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். கட்டளை பிறந்தது, போனான் நினிவே. கட்டளை பிறந்தது, போனான் நினிவே. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா
சாத்தான் ஓடுவான். நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. ஒருத்தால் திரும்பி வருவான். சபையில எப்படி மனப்பூர்வமா பாடுவோமோ சாத்தான் ஓடுவான். யாராவது பங்கெடுக்கிற எல்லாரும் வீடுகள் இருந்தால் கைகளை தட்டி பாடுங்க. வாயிலே எக்காலம் கையிலே திருவசனம், வாயிலே எக்காலம் கையிலே திருவசனம், சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம், சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தால் திரும்பி வருவா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவா. டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது ஆறுதல் வந்தது, கலக்கம் நீங்கியது ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். கைதட்டி பாட்டு பாடுவோ, களிப்போடு நடனமாடுவோ. கைதட்டி பாட்டு பாடுவோ, களிப்போடு நடனமாடுவோ. ஓசன்னா ஏசையா, ஓசன்னா ஏசையா, ஓசன்னா ஏசையா, ஓசன்னா ஏசையா. இருப்பவரும் இருந்தவரும் நீங்கதான், எனக்குள்ளே இருப்பவரும் நீங்கதான். பாடுங்க. இருப்பவரும் இருந்தவரும் நீங்கதான், எனக்குள்ளே இருப்பவரும் நீங்கதான். ஓசன்னா கைதட்டி பாட்டு பாடுங்க, களிப்போடு நடனமாடுங்க. கைதட்டி பாட்டு பாடுங்க, களிப்போடு நடனமாடுங்க. ஓசன்னா ஏசையா, ஓசன்னா ஏசையா, ஓசன்னா ஏசையா, ஓசன்னா ஏசையா. கரங்களை பிடித்தவரும் நீங்கதான், என்னை கண்மணி போல் காப்பவரும் நீங்கதான். கரங்களை பிடித்தவரும் நீங்கதான், என்ன கண்மணி போல் காப்பவரும் நீங்கதான். ஓசன்னா ஓசன்னா ஏசையா, ஓசன்னா ஏசையா, ஓசன்னா ஏசையா, ஓசன்னா ஏசையா. கைதட்டி பாட்டு பாடுங்க, களிப்போடு நடனமாடுங்க. கைதட்டி பாட்டு பாடுங்க, களிப்போடு நடனமாடுங்க. விடுதலை தந்தவரும் நீங்கதான், விண்ணகம் சேர்ப்பவரும் நீங்கதான். என்ன விடுதலை தந்தவரும் நீங்கதான், எனக்கு விண்ணகம் சேர்ப்பவரும் நீங்கதான். ஓசன்னா ஏசையா, ஓசன்னா ஏசையா, ஓசன்னா ஏசையா, ஓசன்னா ஏசையா. அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்ல எல்லா கவலையும் மாறட்டும். தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா எங்கள் பேரின்பமே. ஓ அல்லேலூயா ஆனந்தமே, கவலையெல்லாம் மாறல. இல்லா எங்கள் பேரின்பமே. நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்ல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார் கண்டு கொண்டார் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார் கண்டு கொண்டார் என் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம்
அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார் பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா எங்கள் பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா எங்கள் பேரின்பமே. எங்க அப்பா வீட்டுல எப்போதும் நம்ம சந்தோஷம். அப்பா வீட்டுல ஆடலும் பாடலும் ஓ. இங்குதானே ஆனந்தம் தருகிறாரே. எப்போதும் சந்தோஷம். சஞ்சலம் தவிப்பு ஓடட்டும். ஆடலும் பாடலும் இங்குதானே பாவத்திலே மரித்திருந்தேன் புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். பாவத்திலே மரித்திருந்தேன் புதிய மனிதனாய் உயிர்த்து விட்டேன். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் ஆடுவோம் நடனமாடுவோம் சந்தோஷம் அடைய வேண்டும். ஆவியினாலே ஆடுவோம் தேவன் அவர்களுக்கு சந்தோஷத்தை தந்தார். பாடுவோம் நடனமாடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா எங்கள் பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆவி என்னும் ஆடை தந்தார் அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். தூய ஆவி என்னும் ஆடை தந்தார் அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா எங்கள் பேரின்பமே ஓ அல்லேலூயா. ஆனந்தமே வா. எல்லையில்லா எங்கள் சந்தோஷமா இருந்தா சங்கீதம் பாட சொன்னீரே. அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் ஆராதனையில தேவ ஜனங்களை சந்தோஷமே மகிழ்ச்சியா ஆடலும் பாடலும் இங்குதானே. வசனம் என்னும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார். வசனம் என்னும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா எங்கள் பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா எங்கள் பேரின்பமே. அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே. நடனமாடி ஸ்தோத்தரிப்பே நாதா நான் உம்மை துதிப்பே. கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பே. நடனமாடி ஸ்தோத்தரிப்பே நாதா நான் உம்மை துதிப்பே. கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பே. காண்பவரே காப்பவரே கருணை உள்ளவரே
ஆள்பவரே, காப்பவரே, கருணை உள்ளவரே, காலமெல்லாம் வழி நடத்தும், காலமெல்லாம் வழி நடத்தும் எங்கள் கண்மலையே ஸ்தோத்திரம், எங்கள் கண்மலையே ஸ்தோத்திரம். நடனமாடி ஸ்தோத்தரிப்பே, நாதா நான் உம்மை துதிப்பே. கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பே. வல்லவரே, வல்லவரே, நல்லவரே, கிருபை உள்ளவரே, நல்லவரே, நல்லவரே, கிருபை கவலை மாறட்டும்பா. உள்ளவரே, வரங்களெல்லாம் தருபவரே, வரங்களெல்லாம் தருபவரே, வாழ்வது உமக்காக, நான் வாழ்வது உமக்காக. நடனமாடி ஸ்தோத்தரிப்பே, நாதா நான் உம்மை துதிப்பே. கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை தாவீதைப் போல, தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஓ, கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா என் மீட்பர், ஸ்தோத்திரம். என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றி எனக்காக யாவையும் செய்கின் சொல்லுவோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றீ, எனக்காக யாவையும் செய்கின்றீ. யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா சம்மா, நீதானையா. யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா சம்மா, நீதானையா. அடைபட்ட வாசலெல்லாம் திறப்பவர் நீதானே. சொல்லுவோம். அடைபட்ட இந்த வருஷத்துல அடைபட்ட வாசல் திறப்பார் திறப்பவர் நீதானே. திறந்த வாசல் என் முன்னே தீவிரமாய் முன் செல்வே. திறந்த வாசல் என் முன்னே தீவிரமாய் செல்வே. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றே, எனக்காக யாவையும் செய்கின்றி. பாடுவோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றி, எனக்காக யாவையும் செய்கின்றி. யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா சம்மா, நீதானையா. யெகோவா நீரே, யெகோவா நிசியே, யெகோவா சம்மா, நீதானையா. ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாதென்று வாக்குரைத்தீ. ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாதென்று வாக்குரைத்தீ. கால் மீதிக்கும் தேசம் தருவி, கனிகள் நிறைந்த ஊழியம் தருவி. கால் மீதிக்கும் தேசம் தருவி, கனிகள் நிறைந்த ஊழியம் தருவி. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றே, எனக்காக யாவையும் செய்கின்றீ. ஓ, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றே, எனக்காக யாவையும் செய்கின்றே.
யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா சம்மா நீர்தானையா. யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா சம்மா நீர்தானையா. இழந்த யாவையும் திரும்ப தந்து இன்னும் அதிகம் தந்திடுவி. இழந்த யாவையும் இழந்த யாவற்றையும் இன்னும் அதிகம் தந்திடுவி. என்பலனும் நீர்தானே, என் சுகமும் நீர்தானே. என்பலனும் நீர்தானே, என் சுகமும் நீர்தானே. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றீ, எனக்காக யாவையும் செய்கின்றீ. ஓ என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றீ, எனக்காக யாவையும் செய்கின்றீ. யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா சம்மா நீர்தானையா. யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா சம்மா நீர்தானையா. அழைத்தவர் நீர்தானே, அனுதினம் நடத்தி செல்வி. அழைத்தவர் நீர்தானே, என்னை அனுதினம் நடத்தி செல்வி. ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே, ஆனந்தமாய் பாடுவே. என்னை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே, ஆனந்தமாய் பாடுவே. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றீ, எனக்காக யாவையும் செய்கின்றீ. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றீ, எனக்காக யாவையும் செய்கின்றீ. யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா சம்மா நீர்தானையா. 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 என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியற்ற வழிந்து ஓடுகின்றது. பாத்திரம் நிரம்பட்ட ஆண்டவரே, வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது வற்றக்கூடாது. அபிஷேகத்தின் வல்லமை எனக்குள்ளே ஒரு நாளும் அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. எல்லா இடத்துக்கும் போகணும். அபிஷேகத்தினால ஜலம் பெருகின போது மேல மிதந்துருச்சு. அகிலமெங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள். வல்லமை நாவியானவர் உயிர்ப்பிக்கிறார். உயிரினங்கள் கட்டுகளை நீ கட்டி ஆறாதல்ல. நான் போகும் இடமெல்லாம், நான் பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம் ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே. பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஓ ஜீவநதியே எந்த உள்ளத்தில் துமே. உலர்ந்த எலும்பெல்லாம்
என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. உலர்ந்த எலும்பெல்லாம் என்னில் உயிர் பெற்று எழும்பட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவரே, அல்லேலூயா. யாக்கோபின் ஆவி உயிர்த்ததே இப்பொழுதே உயிரடையட்டும். அல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. ஆவியானவரே, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, வல்லமை. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று. மாம்சமான யாவர் மேலும் ஓ ராஜாவே ஆவி ஊற்றுங்கப்பா. தீர்க்கதரிசனம் சொல்வாரே முப்பர் வாலிபர் யாவரும். தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தெக்கோஸ்தே நாளின் போலே பெரிதான முழக்கத்தோடு. பெந்தெக்கோஸ்தே நாளின் போது பெரிதான முழக்கத்தோடு வல்லமை இறங்கப்பா, இறங்குங்கப்பா. மாமிசமான யாவர் மேல ஆவி ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, பின்மாறி காலத்து மழை ஊற்றுங்கப்பா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆஹா லேலூயா. ஆஹா லேலூயா. ஆஹா லேலூயா. ஆமே. தேவா பிரசன்னம் தாருமே. தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே. தேடிவும் பாதம் தொழுகிறோ. இயேசுவேவும் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோம். தேவா பிரசன்னம் தாருமே. தேடிவும் பாதம் தொழுகிறோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கங்களின் தகப்பனே, உம்மை துதிக்க ஆராதிக்க செய்த எல்லா உதவிகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் இம்மட்டுமாய் நடத்தி வந்தது போல இனிமேலும் நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்படியே நம்ம பட்டணத்துக்காய் செபிப்போம். ஆண்டவரே, எங்கள் பட்டணத்துக்காய் செபிக்கிறோம். தேவகோட்டைக்காய் செபிக்கிறேன். தேவகோட்டையில் இருக்கிற அத்தனை மக்களுக்காய் செபிக்கிறேன். தேவகோட்டையில் உள்ள மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, உம் பக்கம் மனம் திரும்ப வேண்டும் என்று செபிக்கிறோம். அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களுக்காக கை வைத்து ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, அத்தனை மக்களையும் நீர் சந்திக்கும்படியாக செபிக்கிறப்பா, ரட்சிக்கும்படியாக செபிக்கிறப்பா. தமிழ்நாட்டில் கிரியை செய்கிற எல்லா சத்துருடைய வல்லமைகளும் சாமுவேல் நாட்களில் பெலிஸ்தியர்கள் பட்டு விழுந்தது போல சத்துருடைய எல்லா கிரிகள் பட்டு போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா கொலைகார ஆவிகள், குடிகார வல்லமைகள் எங்க தேசத்தை விட்டு வெளியேறட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க நாடு இந்தியா தேசத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமா மாற்றித்தாங்கப்பா. நல்ல பூமி நல்ல விளைச்சலை கொடுக்கட்டுப்பா. ஆண்டவரே, படித்த வாலிபர்களுக்கு, இளைய தலைமுறைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுங்கப்பா. போத வஸ்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற கோடிக்கணக்கான வாலிபர்களை சந்திங்க ஆண்டவரே. மீடியாக்கள் அடிமைப்படுத்துகிற சத்துருடைய கிரியைகள் அழியட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், திருமண நாள், பிறந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். தகப்பனே, பிறந்த நாளுக்காக ஜெபிக்கிறப்பா. அவர்களை தேவன் நினைத்து தாயின் வயிற்றிலே தங்க பண்ணி இந்த பூமியில் வெளிப்பட பண்ணி இம்மட்டுமாய் காத்த உடைய கிருபை இனிமேலும் காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து காப்பது போல சுமந்து காத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை. ஆண்டவரே, திருமணமானவர்களுக்காய், குடும்பத்தில் உள்ளவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் அப்பா. இளவயது மனைவி என்று எழுதப்பட்டிருக்கிறதை இளவயதில் திருமணத்தை கொடுத்து இம்மட்டுமாய் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிற உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கண்ணோக்கி பார். கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். நன்மைகள் உண்டாகட்டும், மேன்மைகள் உண்டாகட்டும். குடும்பத்தில் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருந்த வார்த்தையின்படி வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். தேவன் நமக்கு எவைகளெல்லாம் தந்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடி 2வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அப்போஸ்தலர் நடபடி 2வது அதிகாரம் 33வது வாக்கியம், அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். எவைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார்? ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி ஆவியின் வரங்களை திருச்சபைக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வரங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், யாரேனும் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வரட்டும் என்று சொன்னார். கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னார். ஆவிக்குரிய வரங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால்தான் 1 கொரிந்தியர் நிருபம் 12வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், 12வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 1வது வசனம், அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய வரங்களிலே அந்த சபை குறைவில்லாத சபை என்று நாம் 1 கொரிந்தியர் 1:7 வாசிக்கலாம். ஆனால் இந்த ஆவிக்குரிய வரங்களை பெற்றவர்கள் எப்படி அவைகளை பயன்படுத்த வேண்டும்,
அந்த வரங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், ஸ்தோத்திரம், எந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டும், எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு தெளிவில்லாதவர்களாய், ஒரு முதிர்ச்சியற்றவர்களாய் இருந்ததினாலே வரங்களை குறித்து பவுல் சொல்லிவிட்டு, வரங்களை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன், ஒரு மனுஷி, சபை அன்புள்ள சபையாக இருக்க வேண்டும் என்று 13வது அதிகாரத்தில் எழுதி வைத்துவிட்டு 14வது அதிகாரத்தில் வரங்களை எப்படி பயன்படுத்துவது என்று எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ஆவிக்குரிய வரங்களை பரலோகம் உங்களுக்கும் எனக்கும் தருகிறது. ஏன் தருகிறது என்று சொன்னால், மல்கியா 2:15 நாம் எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால், ஆதியில் ஒருவனை அல்லவோ படைத்தார், ஆவியின் வரம், ஆமென், அவர் ஒருவனை அல்லவோ படைத்தார், ஆவி அவனிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது என்று வாசிக்கிறோம். அந்த சந்ததி எல்லாம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்பட்ட சந்ததியாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆனால் ஆதியாகமம் 6வது அதிகாரம் வரும்போது, என்னுடைய ஆவி அவர்களோடு என்ன செய்யாது, போராடாத என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை விட்டு விலகிவிட்டார். அதற்கு பின்பாக சிலர் மேல் ஆண்டவர் விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ ஆவியை பெற்ற இவனை போல் வேறொருவன் உண்டோ என்று யோசேப்பு குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தருகிறார். பரலோகம் எதை தருகிறது? பரிசுத்த ஆவியின் வரங்களை தருகிறது. பரிசுத்த ஆவியின் வரங்களை தருகிறது. அதனாலேயே இந்த வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா 11:13 படி, லூக்கா 11:13 படி நாம் வாசிக்கும்போது, சோதரம், பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். பவுலுக்கு கொடுத்த வார்த்தையின்படி கிறிஸ்துவின் ஆவியை பெறாதவன் அவருடையவன் அல்ல, கிறிஸ்தவன் அல்ல என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஒரு அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 ராஜாவின் புத்தகத்தில் 19:16 வாசிக்கும்போது, உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். ஆமென், ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஜெப வீட்டுக்கு, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அந்த எண்ணெயை ஊற்ற வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். அபிஷேக தைலத்தை தலையில் ஊற்ற வேண்டும். ஆனால் எலியா சால்வை மட்டும் போட்டார். அதுக்கு பின்பாக 13 ஆண்டுகள் ஏறக்குறைய அந்த எலியாவுக்கு கைகளுக்கு தண்ணீர் வாற்றி கொடுத்து மற்ற ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். 2 ராஜாவின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ளப் போகிறார், நீங்கே இரு என்று சொன்னபோது, கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன், உம்மை விடுவதில்லை என்று சொன்னபோது 2 பேரும் கடந்து, ஆமென், சோதராம், அப்படியே கில்காலிலிருந்து எரிகோவிலிருந்து, ஆமென், அப்படியே கடந்து போய் என்ன செய்கிறார்கள்? ஸ்தோத்திரம், யோர்தான் வரை வருகிறார்கள். இப்போ எலிசா பார்த்து கேட்குறாரு, உனக்கு நான் என்ன செய்யணும்? ஆவியின் வரம் இரட்டிப்பாக எனக்கு வேண்டும். அவர் சொல்கிறாரு, அரிதான ஒரு காரியத்தை கேட்டப்பா. ஆமென், எத்தனையோ பேர் ஊழியத்தில் பார்த்துருக்குறேன். ஸ்தோத்திரம், இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களை கேட்பாங்க. நீ அரிதான காரியத்தை கேட்ட. ஆமென், விலையேற பெற்றதை, உயர்ந்ததை கேட்டிருக்கிற. ஒன்று, கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ளும் போது நீ என்னை பார்த்தீன்னா உனக்கு கிடைக்கும். ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலையை, அந்த இடத்துல நாம் இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? சுழல் காற்றில் கர்த்தர் எலியாவை எடுத்துக்கொள்ளும் போது சால்வை ஒரு பக்கம் விழுது, ஆவியானவர் இன்னொரு பக்கம் இறங்குறார். தேவனுடைய பிள்ளைகள், ஸ்தோத்திரம், 2 ராஜாவின் புத்தகம் 2:15 போகும்போது எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் எதை தருகிறார்? ஆவியின் வரங்களை ஆண்டவர் தருகிறார். ஆவியின் வரங்களை தருகிறார். இந்த வரங்களை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எதை ஆண்டவர் தருகிறார்? கொடுக்கிறதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். வழக்கமாக சபையில் சொல்கிற ஒரு காரியம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காத்து கொள்ள வேண்டும். ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தேவனுக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமென். சோதரா, பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் உண்டு, பெருக்கிக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் உண்டு, காத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுக்காக பயன்படுத்துகிற ஒரு அனுபவம் உண்டு.
தேவனை துக்கப்படுத்தாமல் பார்த்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் உண்டு. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். தேவனுடைய பிள்ளைகள், தேவன் இந்த பரிசுத்தாவின் வரங்களை உங்களுக்கென்று எனக்கென்று வைத்திருக்கிறார். சவுலுக்கென்று சாமுவேல் ஒரு ஆகாரத்தை வைத்திருந்தது போல, ஆமென், உங்களுக்காக எனக்காக கர்த்தர் பரத்திலிருந்து சபைக்காக பரிசுத்தாவின் வரங்களை வைத்திருக்கிறார். எதற்காக இந்த வரங்களை வைத்திருக்கிறார்? அவருடைய அனந்த ஞானமானது சபையின் வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்துவதற்காக, அவருடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்காக, அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துவதற்காக, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக இந்த ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஆவியானவர் இல்லை, ஆவியானவருடைய செயல்பாடு நின்று விட்டது என்று போதிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அவர்களை நான் குற்றப்படுத்தவில்லை. ஆனால் ஆவியானவர் இன்றைக்கும் இருக்கிறார், இன்றைக்கும் செயல்பட முடியும். இன்றைக்கு வல்லமையான காரியங்களை அன்றைக்கு பரிசுத்தவான்களை வைத்து செய்தவர் இன்றைக்கும் செய்ய முடியும். அதனால தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்கென்று எனக்கென்று வைத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எபேசு பட்டணத்துக்கு பவுல் கடந்து போகிறார். பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொண்டீர்களா? இல்லை என்று சொல்லும்போது அவர்களுக்காக ஜெபித்த போது ஆவியானவர் இறங்கினார். சோதரா, அப்போஸ்தலர்படி 7வது அதிகாரம் சமாரியாவுக்கு கடந்து போகிறார் பேதுரு. ஆமென், ஸ்தோத்திரம். அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது ஆவியானவர் இறங்குகிறார். கொர்நேலி வீட்டுக்கு 10வது அதிகாரத்தில் கடந்து போகிறார். அங்கே வார்த்தையை சொல்லும்போது ஆவியானவர் இறங்குகிறார். தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் மேலே என் மேலே அந்த ஆவியானவர் இறங்க வேண்டும். சவுலின் மேல் ஆவியானவர் இறங்கின போது, ஆமென், அவனுக்கு வேற இருதயம் உண்டாகி அவன் தீர்க்கதரிசனம் சொல்லி வேற மனுஷனாய் மாறிவிட்டான். தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்காக எனக்காக தேவன் ஆவிக்குரிய வரங்களை வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய வரங்களை வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். வருட முடிவ நாட்களில் இருக்கிற நமக்கு இந்த உலகத்தில் உள்ள எவ்வளவோ மேன்மைகளை பெற்றிருந்தாலும் ஆவியின் வரங்களை, அந்த வல்லமைகளை நீங்கள் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென். அடுத்தது ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்? நெகேமியாவின் புத்தகம் 9:15 நாம் வாசிக்கும்போது, நெகேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். சோதரம், அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து, அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து, சோதரா, புருஷர்களே 6 லட்சம் பேர் கிட்டத்தட்ட, பெண்கள் 6 லட்சம், ஆமென், பிள்ளைகள் ஒரு சோதரம் ஒரு 2 பிள்ளைகள் வச்சுக்கிறோங்களேன். இப்போ 2 பிள்ளைகள். அப்போ எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் மொத்தம் பிறந்தது 7 பேர். ஒரு தம்பி சிறு வயதில் இறந்துட்டார். ஆமென். குறைஞ்சது சில வீடுகளில் 5 பிள்ளைகளாவது இருப்பாங்க. ஆமென். கணக்கு பண்ணால் பெரிய கூட்டம். அல்லேலூயா. அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வானத்திலிருந்து என்ன கொடுத்துக்கிறாராம்? அப்பம் கொடுக்குறார். சோதராம், வெள்ளிக்கிழமை ரெட்டிப்பாக கொடுப்பார். ஆமென், ரெட்டிப்பாக கொடுப்பார். சனிக்கிழமை கிடைக்காதது, அது ஓய்வு நாள். சோதர, ஓய்ந்திருக்க வேண்டும், கர்த்தரை நினைக்க வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். அப்போ வானத்திலிருந்து என்ன கொடுக்குறாருங்க? அப்பம் கொடுக்கிறார். சோதர, வானத்திலிருந்து என்ன கொடுக்குறாரு? அப்பம் கொடுக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 146வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்போது அங்கே சில வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோதரன் 146வது அதிகாரம். ஆமென். சோதரம் வாசிக்க 7வது வசனம். அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? ஆகாரம் கொடுக்கிறார். ஆமென். பசியா இருக்கிறவர்களுக்கு என்ன செய்கிறார்? ஆகாரத்தை கொடுக்கிறார். மார்க் எழுதிய சுவிசேஷம் 8வது அதிகாரம் 1 நாம் வாசிக்கும் போது 3 நாட்கள் இயேசுவை தேடி வந்த ஜனங்கள், இயேசு அவர்களுக்கு 3 நாள் அவர்களுக்கு வார்த்தைகளை பேசினார். அல்லேலூயா. எப்படி மோசே எப்படி தொடர்ந்து அந்த உபாகம புத்தகத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நினைப்பூட்டி பேசினார், அதே போல ஆண்டவர் 3 நாளாய் அவர்களுக்கு வார்த்தைகளை பிரசங்கித்தார். சோதரம் 8வது அதிகாரம் 1 வாசிக்கும் போது, அந்நாளில் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீசரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். அல்லேலூயா. சோதரம், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய், சோதரா, 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். அடுத்த வசனம். ஆமென்.
இவர்கள் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகியால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியில் என்ன செய்வார்கள்? சோர்ந்து போவார்கள். இப்பொழுது ஆண்டவர் பசியா இருக்கிற அவர்களுக்கு ஆண்டவர் ஆகாரத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் எதை தருகிறார்? சோதரம். பசியா இருக்கிறவர்களுக்கு அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் ஆகாரத்தை தருகிறார். ஹல்லேலூயா. சோதரம். அடுத்தது ஆண்டவர் நமக்கு எதை தருகிறார் என்பதை குறித்து நாம் வாசிக்கும்போது நெகேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது நெகேமியா 9:8. சோதரம். அங்கே 8வது வசனம், அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாய் கண்டு. அல்லேலூயா. உண்மை உள்ளதாய் கண்டு. சோதரம். அதே வசனத்தை வாசிக்கும் போது அவனோடு உடன்படிக்கை பண்ணின உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினீர் என்றும் வாசிக்கிறோம். அதுக்கு மேலே தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணின உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். எதை கொடுக்கிறார்னா, வார்த்தைகளை உடன்படிக்கை நினைத்து தேசத்தை அங்கே கொடுக்கிறார். அல்லேலூயா. தேசத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆபிரகாம் சந்ததிக்கு என்ன கொடுக்கிறாரு? தேசத்தையே கொடுக்கிறாருங்க. ஆமென். அன்றைக்கு தேசத்தை கொடுத்தவர் இன்றைக்கு அந்த தேசத்தில் தான் அந்த சந்ததி இருக்குது. ஆமென். அந்த தேசத்தை விட்டு எத்தனையோ முறை அவர்கள் விரட்டப்பட்டார்கள். ஆமென். விரட்டப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பாவத்தின் நிமித்தம், அறியாமை நிமித்தம், துணிகரத்தின் நிமித்தம் அந்த தேசத்தை விட்டு சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனாலும் தேவன் கூட்டி சேர்த்தார். அப்போ ஆபிரகாமின் சந்ததிக்கு ஆண்டவர் தேசத்தை தர்றார். ஆமென். தேசத்தை தர்றார். பயப்படாத சிறுமந்தையே. ஆமென். தேவன் தம்முடைய ராஜ்யத்தை உனக்கு தருவார். அப்போ தேவன் எதை தர்றாரு? ஆண்டவர் அந்த மக்களுக்கு தேசத்தை தந்தார். நமக்கு ஆண்டவர் வல்லமைகளை தந்திருக்கிறார், வரங்களை தந்திருக்கிறார். சோதரம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும்போது 1வது வசனம், இயேசு தம்முடைய 12 சீசரை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமை அதிகாரத்தை கொடுத்து. ஆண்டவர் எதை கொடுக்கிறாரு? அவங்களுக்கு தேசத்தை கொடுத்தாரு. நமக்கு ஆவிக்குரிய வல்லமைகளை, வரங்களை, அதிகாரத்தை தருகிறார். ஆமென். அதனால தான் பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி. அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி. கிறிஸ்துவுக்காக நான் ஆளுகை செய்கிறவன், கிறிஸ்துவின் ஸ்தானத்தில் நிற்கிறவன், கிறிஸ்துவின் வசனத்தை பேசுகிறவன். தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் எதை கொடுக்கிறார் என்று சொன்னால் பரிசுத்தாவின் வரங்களை தருகிறார், பசிக்கு ஆகாரத்தை தருகிறார், தேசங்களை அவர்களுக்கு கொடுத்தவர் இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியாய் ஆவிக்குரிய வல்லமைகளை, வரங்களை தருகிறார். அல்லேலூயா. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறவங்களை ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடி 7வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அப்போஸ்தலர் நடபடி 7:10 வாசிப்போம். தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்தில் அவனுக்கு கிருபை ஞானத்தை அருளினார். ஆண்டவர் இந்த யோசேப்புக்கு கிருபையை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். கிருபை தூக்கும், ஞானம் ஆமென் நடத்துங்க. ஸ்தோத்திரம். கிருபை தூக்குச்சு சிறைச்சாலையிலிருந்து, ஞானம் அவனையும் நடத்துச்சு, அந்த தேசத்தை நடத்துச்சு. அல்லேலூயா. யாரும் விடை சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சொப்பனம் அந்த பார்வோனுக்கு வந்தது. சோதரம். ஒரே காரியத்தை 2 முறை சொன்னார். 7 கதிர்கள் 7 பசுக்கள். ஆமென். அந்த காரியங்களை யாரும் விளக்க முடியல. சொன்னால் 2 ஒன்று தான். ஒரு 7 ஆண்டுகள் செழிப்பாக இருக்க போகுது, 7 ஆண்டுகள் பஞ்சம் வரப்போகுது. அப்போ செழிப்புள்ள காலங்கள் ஆகாரத்தை சேர்த்து வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகாரத்தை சேர்த்து வச்சாரு பாருங்க. ஆமென். அருகில் உள்ள தேசங்கள்லாம் மெலிந்து போயிற்று. எல்லா தேசத்தினுடைய பணங்களும், அருகில் உள்ள தேசத்தின் பணங்கள் எல்லாம் பார்வோனுடைய அரமனைக்கு கொண்டு போய் யோசிப்பு சேர்த்துட்டான். அவனுக்கு கொடுத்த கிருபை ஞானத்தினால அவன் அந்த தேசத்தை அவன் நடத்த ஆரம்பித்தான். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபைகளை தருகிறார், ஞானத்தை தருகிறார். ஸ்தோத்திரம். கிருபைகளை, ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். பாடுவதற்கு கிருபை இல்லை, ஊழியம் செய்வதற்கு கிருபை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் எல்லா கிருபையும் தருவார்.
வல்லமைகளை தருவார், அதிகாரத்தை தருவார். யோபின் புத்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டைத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். தேவன் ஸ்தோத்திரம் சுகத்தை கொடுத்தாருங்க, இழந்து போன உறவுகளை கொடுத்தார், இழந்து போன ஆஸ்தியை கொடுத்தார், இழந்து போன எல்லாவற்றையும் கொடுத்தார். அதை பார்க்கிலும் அவருடைய 10 பிள்ளைகள் அதே மனைவியிடத்தில் மீண்டும் ஆண்டவர் பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். தேவனுடைய பிள்ளைகள், எவைகளை நீங்கள் இழந்தீர்களோ அவைகளை ஆண்டவர் மீண்டும் தருகிறார். சுகத்தை இழந்தீங்களா, சுகத்தை தருவார். சமாதானத்தை இழந்தீங்களா, சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. பணத்தை இழந்தீங்களா, பணத்தை தருவார். பதவியை இழந்தீங்களா, பதவியை மீண்டும் தருவார். இடங்களை இழந்தீங்களா, இடத்தை மீண்டும் தருவார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் யோபுக்கு இழந்ததை ஆண்டவர் கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் யோபு கொடுத்த மாதிரி கொடுத்தார். ஸ்தோத்திரம். நினச்சி பாருங்க, நம்ம வீட்டு கையை விட்டு போனது ஏதாவது திரும்பி வருமா? திரும்பி வராதுங்க. மூழ்கி போன நகை திரும்பி வருமா? ஸ்தோத்திரம், வராது. ஆனால் யோபுக்கு பச்சிக்கிறவன்ட்டு இருந்து பச்சனமும் பலவான்ட்டு இருந்து மதுரம் வந்தது போல யோபுக்கு ஆண்டவர் கிடைக்க செய்தார். தேவனுடைய பிள்ளைகள் யோபு கொடுத்தது போல உங்களுக்கும் ஆண்டவர் தருவார். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சில வேளைகளில் சில சாட்சியெல்லாம் நினச்சி பார்க்குறேன். பிள்ளைகள் காணாமல் போய் எத்தனையோ வருஷம், பல முறை அப்படிப்பட்டவர்கள் வந்திருக்கிறாங்க. அப்பா பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகள் எங்கே போனாங்கன்னுமே தெரியல, எத்தனையோ வருஷங்களாச்சு வந்திருக்கிறார்கள். ஆமென். மரித்து கூட போனார்கள் என்று நம்பின பிள்ளைகள் கூட வந்திருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை. இழந்து போனதை தேவன் தருவார். தாவீது இழந்து போனதை எல்லாவற்றையும் மீட்டு கொண்டது போல இயேசு ராஜா நமக்கு அவைகளை தருகிறார். அடுத்ததாக சோதரம் ஆண்டவர் தருகிறது என்னவென்று சொன்னால், 1 ராஜாவின் புத்தகம் 10வது அதிகாரம் 30-31வது வசனத்தை யெரொபெயாமுக்கு ஆண்டவர் 10 கோத்திரத்தை கொடுக்கிறார். 10 கோத்திரத்தை கொடுக்கிறார். 1 ராஜாவின் புத்தகம் 10வது அதிகாரம் 11வது அதிகாரம் 30-31 10 கோத்திரத்தை கொடுக்கிறார். என்ன தெரியுமா ஆண்டவர் சொன்னார்? நீ மட்டும் ஆமென் ஸ்தோத்திரம் தாவீதை போல என் வார்த்தையை கடைப்பிடிச்சா உனக்கு ஒரு சந்ததி வச்சுப்பேன்னு சொன்னார். ரொம்ப எதிர்பார்த்தார் இவனை. ஆனால் இவன் 10 கோத்திரத்தை வச்சு பாலாய் போய்விட்டான். ஆமென். கர்த்தர் கொடுத்த மேன்மை வீணாக்கிட்டான், கர்த்தர் கொடுத்த அழைப்பை வீணாக்கிட்டான், கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை வீணாக்கிட்டான். கர்த்தர் நமக்கு கொடுத்ததை ஒன்றை என்ன செய்யக்கூடாது? வீணாக்கக்கூடாதுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு கெட்டவனுக்கு மாதிரியாய் வேதத்தில் இந்த யெரொபெயாம் ஆண்டவர் முன்வைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு தேவன் மேன்மை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் அந்த இளையகுமாரன் துன்மார்க்கமாய் வாழ்ந்து தன் ஆஸ்தியை அழித்து போட்டார். தேவன் கிருபையை தர்றாருங்க, வல்லமையை தர்றாரு, பணத்தை தர்றாரு, வாழ்நாளை தர்றாரு. அது வீணாக்கிடக்கூடாது. ஆமென். அது வீணாக்கிடக்கூடாது. கர்த்தருடைய கிருபை வீணா பெறக்கூடாது. சோதரம் கர்த்தருடைய கிருபை வீணா பெறக்கூடாது. அதை பயன்படுத்த வேண்டும். ஆண்டவரே வல்லமை தாரும், வரங்களை தாரும். வல்லமை வரங்களை பெற்றுக்கொண்டால் கர்த்தருக்காக அதிகமாய் பிரயாசப்பட வேண்டியிருக்கும், அதிகமாக ஜெபிக்கணும், அதிகமாக தேவனுடைய வார்த்தையோடு நேரத்தை செலவிடணும், அதிகமாக ஊழியங்களை இரவும் பகலும் அதே நினைவாக இருந்து அந்த ஊழியங்களை செய்ய வேண்டும். அப்போ தேவன் இன்றைக்கும் கொடுக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் தேவன் கொடுத்த எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுங்கள். அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவரை. ஹல்லேலூயா. நீர் முடிவெடுத்தார், யார்தான் மாற்ற முடியும்?
நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவி. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். பாடுவோம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு. காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். என்னை காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். எங்கள் உயிருள்ள நாளெல்லாம். எங்கள் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா ஆராதனை. ஹல்லேலூயா ஆராதனை. ஹல்லேலூயா ஆராதனை. ஹல்லேலூயா ஆராதனை. ஹல்லேலூயா. மகிமையால மூடுங்கப்பா காலை வேளையில தேவ ஜனங்களே. ஹல்லேலூயா ஆராதனை. ஹல்லேலூயா ஆராதனை. ஹல்லேலூயா ஆராதனை. ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, நான் அதில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை நீர் நினைத்தரலும் ஆண்டவரே. எங்களுக்கு ஆவிக்குரிய வரங்களை தருகிறீர் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை நீர் சந்திக்கிறீர் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு சந்ததிக்கு தேசத்தை தந்தீர், எங்களுக்கு ஆவிக்குரிய அதிகாரங்களை தருகிறீர் ஆண்டவரே. யோபுக்கு ஆண்டவரை இழந்து போனதை நீர் தந்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இழந்து போனதை தந்தீர் ஆண்டவரே. எரபயாமுக்கு 10 கோத்திரத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. எங்களுக்கு தந்த அந்த மேன்மையெல்லாம் ஆண்டவரே நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே.